வரவு செலவு திட்டங்களும் பணப்புழக்கமும். லாபகரமான வணிகங்கள் ஏன் இன்னமும் தோல்வியடைகின்றன? அந்த சூழலை தவிர்ப்பது எவ்வாறு என்பதை இப்பாடத்தில் காண்போம். வரவு செலவு திட்டம் என்றால் என்ன? வரவு செலவு திட்டம் என்பது உங்கள் பணத்திற்கான ஒரு வழிகாட்டி ஆகும். இது 2 எளிய கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது. நான் எவ்வளவு பணம் பெறுவேன் என்று எதிர்பார்க்கிறேன். நான் எவ்வளவு செலவிட திட்டமிட்டுள்ளேன். வரவு செலவு திட்டத்தை ஒரு பயணத் திட்டத்தைப் போல எண்ணிப் பாருங்கள். பயணத்திற்கு முன்பு நீங்கள் எங்கு செல்லப் போகிறீர்கள், எவ்வாறு செல்வீர்கள், அதற்கு எவ்வளவு செலவாகும் என்பதை முடிவு செய்வீர்கள். வெறுமனே கிளம்பிச் சென்று எல்லாம் நன்றாக நடக்கும் என்று எதிர்பார்க்க இயலாது. பணத்திலும் இதே நிலைதான். திட்டமின்றி செயல்பட்டால் நீங்கள் விரும்பாத இடத்தில் நிற்க நேரிடும். பெரும்பாலும் வெறுமையான பணப்பையுடன், வருவாயும் செலவும். வரவு செலவு திட்டத்தில் 2 பக்கங்கள் உள்ளன. முதல் பக்கம் வருவாயாகும். ஒரு நபருக்கு இது ஊதியம், கூலி அல்லது பெறும் வேறு எந்த பணமாக இருந்தாலும் சரி. ஒரு வணிகத்திற்கு இது விற்பனையிலிருந்து கிடைக்கும் வருவாயாகும். இதை நேர்மையாக மதிப்பிட வேண்டும். நீங்கள் ஈட்ட விரும்பும் தொகை அல்ல, யதார்த்தமாக எதிர்பார்க்கக்கூடிய தொகையே கணக்கிடப்பட வேண்டும். அடுத்த பக்கம் செலவு ஆகும். நீங்கள் செலவிடும் மொத்த பணமும் இதில் அடங்கும். ஒரு குடும்பத்திற்கு வாடகை, உணவு, கட்டணங்கள், போக்குவரத்து ஆகியவை. ஒரு வணிகத்திற்கு பொருட்கள், ஊதியம், வாடகை, பயன்பாடுகள் ஆகியவை. எல்லாவற்றையும் பட்டியலிடுங்கள். சிறிய செலவுகள் கூட விரைவாக குவிந்துவிடும். அடிப்படை விதி எளிமையானது. வருவாய் செலவுகளை விட அதிகமாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லையென்றால் நீங்கள் அதிகமாக ஈட்ட வேண்டும் அல்லது குறைவாக செலவிட வேண்டும். மூன்றாவது வழி எதுவும் இல்லை. காலப்புதிர், பணப்புழக்கம். இங்கு ஒரு புதிர் உள்ளது. ஒரு வணிகம் இந்த ஆண்டு 1,00,000 ரூபாய் லாபம் ஈட்டுகிறது. ஆனால் இந்த மாதத்தின் கட்டணங்களை செலுத்த அதனால் இயலவில்லை. அது எவ்வாறு சாத்தியமாகும்? பதில் பணப்புழக்கமாகும். பணம் எப்போது உள்ளே வருகிறது, எப்போது வெளியே செல்கிறது என்ற நேரமே இங்கு முக்கியம். ஒரு பெரிய வேலையை தை மாதத்தில் முடிக்கும் ஒரு கட்டுமானத் தொழிலாளியை கற்பனை செய்து பாருங்கள். வாடிக்கையாளர் 2,00,000 ரூபாய் செலுத்துவார். ஆனால் பங்குனி மாதம் வரை செலுத்த மாட்டார். இதற்கிடையில் கட்டுமான நிறுவனம் தொழிலாளர்களுக்கு தை மாதத்தில் ஊதியம் வழங்க வேண்டும். மாசி மாதத்தில் பொருட்களை வாங்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் வாடகை செலுத்த வேண்டும். கட்டுமானத் தொழிலாளி லாபகரமானவர். அவர் இந்த வேலையில் பணம் ஈட்டுவார். ஆனால் பணம் வருவதற்கு முன்பாகவே அவரிடம் பணம் தீர்ந்து விடலாம். இதுவே பணப்புழக்க பிரச்சனையாகும். இது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமானோரை பாதிக்கிறது. வணிகங்கள் தோல்வியடையும் உண்மையான காரணம். பெரும்பாலான வணிகங்கள் லாபகரமாக இல்லாததால் தோல்வியடைவதில்லை. பணம் தீர்ந்து விடுவதால் தோல்வியடைகின்றன. இது எப்போது நிகழ்கிறது என்பதை சிந்தியுங்கள். வாடிக்கையாளர்கள் மெதுவாக பணம் செலுத்துகின்றனர். ஆனால் சப்ளையர்கள் உடனடியாக பணம் கேட்கின்றனர். எதிர்பாராத ஒரு பெரிய செலவு தயாராவதற்கு முன்பே வந்துவிடுகிறது. வணிகம் மிக வேகமாக வளர்கிறது. ஆனால் கூடுதல் பொருட்களை வாங்கும் பணம் போதுவதில்லை. அல்லது ஒரு பெரிய வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய தொகையை செலுத்தாமல் விடுகிறார். அதனால்தான் அனுபவம் வாய்ந்த வணிக உரிமையாளர்கள் இவ்வாறு கூறுகின்றனர். வருவாய் என்பது பெருமை, லாபம் என்பது நலம். ஆனால் கையிருப்பே உண்மையான வலிமை. உங்களுக்கு நல்ல விற்பனையும் நல்ல லாப எல்லையும் இருக்கலாம். ஆனால் இந்த வாரத்தின் கட்டணங்களை செலுத்த இயலாவிட்டால் உங்கள் வணிகம் பெரும் நெருக்கடியில் சிக்கிவிடும். தனிநபர் வரவு செலவு திட்டம். எங்கு தொடங்குவது? அதே கொள்கைகள் உங்கள் தனிநபர் நிதிக்கும் பொருந்தும். இதோ ஒரு எளிய வழிமுறை. எல்லாவற்றையும் கண்காணிப்பதிலிருந்து தொடங்குங்கள். ஒரு மாதம் முழுவதும் நீங்கள் செலவிடும் ஒவ்வொரு ரூபாயையும் எழுதி வையுங்கள். பெரும்பாலானோர் தங்கள் பணம் எங்கு செல்கிறது என்பதைக் கண்டு உண்மையிலேயே வியப்படைவார்கள். பின்னர் தேவைகளிலிருந்து விருப்பங்களை பிரித்தறியுங்கள். வாடகையும் உணவும் தேவைகளாகும். புதிய தொலைபேசி அல்லது வாரந்தோறும் வெளியே சென்று உண்பது போன்றவை விருப்பங்களாகும். விருப்பங்களில் தவறேதும் இல்லை. ஆனால் எது எது என்பதில் நேர்மையாக இருக்க வேண்டும். விருப்பச் செலவுகளுக்கு முன்பு உங்களுக்காகவே சிறிதளவு சேமிப்பதை பழக்கமாக்குங்கள். சிறிய தொகையாக இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் நினைப்பதை விட வேகமாக அது பெருகிவிடும். எதிர்பாராத செலவுகளுக்காக சிறிது பணத்தை ஒதுக்கி வையுங்கள். 1 முதல் 3 மாதங்களுக்கான வழக்கமான செலவுகளை ஈடுகட்டும் அளவுக்கு சேமிப்பதை இலக்காக கொள்ளுங்கள். இந்த அவசர நிதியே ஒரு சிறிய நெருக்கடி பேரிடராக மாறுவதை தடுக்கிறது.
வரவு செலவு திட்டம் என்பது நீங்கள் விரும்புவதை தடுத்துக் கொள்வது அல்ல. உண்மையிலேயே உங்களுக்கு முக்கியமான விடயங்களில் செலவிடுவது, முக்கியமில்லாதவற்றை குறைப்பது. இதுவே உணர்வுபூர்வமான செலவிடல் ஆகும். பண்டைய ஞானம், திட்டமிடலும் முன்னறிதலும். முன்கூட்டியே திட்டமிடுவதன் முக்கியத்துவத்தை சாணக்கியர் உறுதியாக வலியுறுத்தினார். பண்டைய நூல் கூறுவதாவது, எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பும் எப்போதும் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் ஏன் இதைச் செய்கிறேன்? இதன் விளைவுகள் யாவை? நான் வெற்றி பெறுவேனா? ஆழமாகச் சிந்தித்து திருப்திகரமான விடைகளை கண்டறிந்த பின்னரே முன்னேறுங்கள். எளிமையாக கூறினால், திட்டமின்றி பணத்தை செலவிடாதீர்கள். நீங்கள் என்ன சாதிக்க முயற்சிக்கிறீர்கள்? அதற்கு எவ்வளவு செலவாகும்? அது மதிப்புக்குரியதா என்று சிந்தியுங்கள். பண்டைய தமிழ் இலக்கியமான திருக்குறளும் இதனை வலியுறுத்துகிறது. பண்டைய நூல் கூறுவதாவது, ஆகாறு அளவிட்டி தாயினுங் கேடில்லை போகாறு அகலாக் கடை. அதாவது, வருவாய்க்கு ஏற்றவாறு செலவினங்களை அமைத்துக் கொண்டால் எக்காலத்திலும் கேடு ஏற்படாது. நிதி ஒழுக்கம் என்பது அடிப்படையானது. அது இல்லாமல் நீங்கள் சாதிக்கும் வேறு எதுவும் நிலைத்து நிற்காது. சுருக்கமாக, வரவு செலவு திட்டம் என்பது உங்கள் பணத்திற்கான ஒரு வழிகாட்டியாகும். கட்டுப்பாடு அல்ல, திசை காட்டி. வருவாய் செலவுகளை விட அதிகமாக இருக்க வேண்டும். நிலையான வாழ்க்கைக்கு வேறு வழியில்லை. பணப்புழக்கம் என்பது காலத்தை பொறுத்தது. லாபம் ஈட்டி இருந்தாலும் பணம் தீர்ந்துவிடலாம். பெரும்பாலான வணிகங்கள் கையிருப்பு பிரச்சனைகளால் தோல்வியடைகின்றன, லாப பிரச்சனைகளால் அல்ல. உங்களை காக்கும் பழக்கங்கள் நேரடியானவை. நீங்கள் ஈட்டுவதையும் செலவிடுவதையும் கண்காணியுங்கள். முன்கூட்டியே திட்டமிடுங்கள். கடினமான காலங்களுக்கான அவசர நிதியை உருவாக்குங்கள். சிந்தனைக்கான கேள்வி. நிறைவு செய்வதற்கு முன்பு சிந்திக்க ஒரு கேள்வி. ஒவ்வொரு மாதமும் உங்கள் பணம் எங்கு செல்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? இப்போது உங்கள் முதல் 5 செலவுகளை பட்டியலிடச் சொன்னால் உங்களால் இயலுமா? ஒரு மாதம் முழுவதும் ஒவ்வொரு செலவையும் கண்காணித்தால் என்ன மாற்றம் ஏற்படும்? பலர் தங்கள் செலவுகளைப் பற்றிய விழிப்புணர்வு பெறுவதே அவர்களின் நடத்தையை மாற்றுவதாக கண்டறிகின்றனர். கூடுதல் முயற்சி தேவையில்லை, சிக்கலான முறைமை தேவையில்லை. வெறும் விழிப்புணர்வு மட்டுமே. இந்த வாரம் முயற்சித்துப் பாருங்கள். உங்கள் சொந்த பணப்பழக்கங்களைப் பற்றி ஏதாவது ஆச்சரியமான விடயத்தை கண்டறியலாம். கேட்டமைக்கு மிக்க நன்றி. அடுத்த பாடத்தில் சந்திப்போம். அங்கு செழிப்பு கோட்பாட்டை ஆராய்வோம்.